ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பூந்தி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதில் வந்து நான் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு நம்ம கரைச்சாச்சு தோசை மாவு பதத்துக்கு. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டோம். அதில் 2-3 போட்டு பார்த்தோம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த மாதிரி நம்ம வீட்டில் கரண்டி இருக்கோம்ல, அந்த மாதிரி கரண்டியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக முத்து முத்தாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்கக்கூடாது. நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு கப்புனா இல்லை 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். நான் இதில் தான் 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். இல்லை 3/4 கப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். நம்ம அந்த இதுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். இது பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்க. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 2 ஏலக்காய் இருக்கு, அதை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு கேசரி போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல காரா பூந்தி, அதை வந்து கறி பூந்தி, அதை நம்ம சேர்த்துடலாம். பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா ஊறணும். நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம போட்டால் தான் நல்லா ஊறும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்மளுக்கு 1 ஹவர் ஊறணும். இப்போ நான் ஊற வச்சுட்டேன். நம்ம 1 ஹவர் கழிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதான் ஈஸியான ஸ்வீட் பூந்தி நம்ம ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.